வெப் நியூஸ் பாருங்க, நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்கே அன்னதானம் கொடுக்குறாங்க, வாங்கிட்டு போகிறோம் சாப்பிட்றதுக்கு. ஏதோ காலையில் வருவோம், கொடுப்பாங்க, வாங்கிக்குவோம், சாப்பிட்றோம். எப்படி இருக்குண்ணா? டெய்லி கொடுக்குறாங்களா? ஆமாண்டா, டெய்லி கொடுக்குறாங்க. எந்த அளவுக்கு தரமாக இருக்குங்களா? சாப்பாடு நல்லா இருக்கு. ஏதாவது என்னைக்காவது ஒரு குறை இருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. வரோம் பேர் கொடுக்குறாங்க சாப்பாடு. அப்படியே ஒரு 100 பேருக்கு கொடுப்பாங்க, அவ்வளோ. சாப்பாடு இல்லாமல் போனதே இல்லை? இல்லை இல்லை, கொடுப்பாங்க, அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. டெய்லி கொடுக்குறாங்க? டெய்லி கொடுக்குறாங்க. 365 நாளா? ஆமாம், கொடுக்குறாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்தால் கூட கொடுக்குறாங்க. சாப்பாடு இல்லைன்னு என்னைக்காவது சொன்னதுண்டா? அதெல்லாம் இல்லை, எதுவும் கொடுப்பாங்க. எப்போ வந்தாலும் இருக்கும்? இருக்கும். எந்த இடத்துல இருக்குண்ணா? இந்த இடத்து பேர் தெரியல, சரியான அந்த பையா வருவான், சாலிகிராம். நம்ம இந்த ஏரியாவில் இருக்கிற ஆள், அதனால் வேலைக்குலாம் இங்கே தான் வருவேன். நான் அப்படியே 2-3 வருஷமாக வாங்கி சாப்பிட்டுட்ருக்கேன். எந்த இடத்துல இருக்கீங்க இப்போ? வந்து குணசேகரபுரம். இல்லை, சென்னையில் எந்த இடத்துல இருக்கு? சென்னையில் இது சிம்மியா நகர். சிம்மியா நகர்? சிம்மியா நகர் உள்ள என்ட்ரு குணசேகரபுரம். எத்தனை வருஷமாக சாப்பிட்டுருக்கீங்க? நான் ஒரு 3 வருஷமாக சாப்பிட்டுட்ருக்கேன். என்னைக்கா சாப்பாடு இல்லாமல் போனதுண்டா? லேட்டாக வந்தால் கிடைக்காது. லேட்டாக வந்தோன்னா ஒரு டைம் 10-11 மணிக்கெலாம் வந்தாலும் கிடைக்காது. ஒரு நாளைக்கு சீக்கிரம் ஆகிடும், ஒரு நாளைக்கு இருக்கும். என்ன டைம் வரைக்கும் கொடுக்குறாங்க? காலையில் 9 மணிலேருந்து முடிகிற வரைக்கும். இரவுலாம் கிடையாது, சாப்பாடு முடிகிற வரைக்கும். அதான் என்ன டைம் வரைக்கும் வந்தால் இருக்குங்க? அதான் சொல்றேன், இருக்கிற வரைக்கும். 10க்குள்ளே வந்தால், 10 மணிக்குள்ளே வந்தால் ஓகே. 10 மணிக்குள்ள. ஆமாம் ஆமாம், லேட்டாக மத்தியானம்லாம் கிடையாது. காலையில் மட்டும்தான்? ஆமாம், செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை. எத்தனை வருஷமா இந்த சேவை செய்யறாங்க? எனக்கு தெரிஞ்ச சார் 3 வருஷமா தெரியும். அது எத்தனை 17 வருஷமா செஞ்சுட்டு இருக்காருன்னு. மக்கள் எப்படி பாக்குறாங்க? நல்ல உணவா இருக்கு. நிறைய பேர் வந்து பாராட்டுனதுண்டா? விளம்பரத்துக்காகலாம் இல்லை, சேவைக்காக செய்யறாரு. அவருடைய மனசுக்கு திருப்தியா 4 பேர் சாப்பிடணும்னு செய்யறாரு. என்னைக்காவது தரம் குறைஞ்சிருக்கா சாப்பாட்டுல? இல்லை, நல்லா அவர் செக் பண்ணி தான் கொடுப்பார். டேஸ்ட்டை பார்த்துட்டு தான் செக் பண்ணி தான் பொட்டலமே மடிப்பார். கூட 2-3 பேர் இருக்காங்க, அவங்களையும் கேட்டுட்டு நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் தான் கொடுப்பார். சாய்பாபாவுக்கு சாப்பாடு வச்சு பூஜை பண்ணிட்டு தான் கொடுப்பாரு. எங்க இருந்தெல்லாம் வர்றாங்க அந்த சாப்பாடு? அது சொல்ல முடியாது. சிம்மியா நகர்ல இருந்து ஆளுங்க, சிம்மியா நகர்ல ஆளுங்க வேலை செய்யறாங்கல்ல, அந்த ஆளுங்கெல்லாம் வருவாங்க, சாப்பிடுவாங்க, வாங்கிட்டு போய் அப்படி சாப்பிட்டுருவாங்க. இங்க யாரும் உட்காந்து சாப்பிட மாட்டாங்க. ஒருத்தர் 2 சாப்பாடு வாங்கிட்டு போறோம்? 2 வாங்கிட்டு போவாங்க. இன்னும் என் கூட ஃப்ரெண்ட் இருக்காங்க, 1 கொடுங்க அப்படின்ட்டாலும் கொடுத்துருவாரு. யார் வந்தாலும் கொடுத்துருவாங்க? இல்லைன்னு சொல்றது கிடையாது. ஆவர வரைக்கும் இல்லைன்னு சொல்றது கிடையாது. ஊர் நாட்டுல இருந்து வரோம், வடபுத்தூர். எப்படி தெரியும் சாப்பாடு? எங்க பையன் இங்க கேகனில் இருந்தான், கேகனில் இருந்து இங்க வேலைக்கு வந்தோம். இங்க நான் வந்து இங்க 10-12 வருஷம் ஆகுது. இங்க எவ்வளவு நாளா சாப்பாடு வாங்கி? இங்கயா நான் வந்து வாங்கிக்கிறேன், 10 வருஷமா வாங்கிக்கிறேன். 10 வருஷம். என்னைக்காவது இல்லைன்னு சொன்னதுண்டா? இல்லை கிடையாது. எப்போ வந்தாலும் எப்போ டைம் ஆட வந்தா கிடைக்கும். இல்லை ஆமா, ஞாயிற்றுக்கிழமை கிடையாது. எவ்வளவு பேர் கொடுக்குறாங்க சாப்பாடு? அது நமக்கு தெரியாது சார். நான் வரும் போயிட்டு பார்க்கணும். ஒரு நாளைக்கு கூட்டம் அதிகமா இருக்கும், லைன்ல நிக்கணும். உங்களுக்கு எப்படி இருக்கீங்க வாங்கிட்டு போய் சாப்பிடுங்க? நல்லா டேஸ்ட், நல்லா இருக்கு. எதுவும் தரம் நல்லா இது கிடையாது. நான் சத்யநகர்லேருந்து வரேங்க. ஐயம்பெருமாள். நான் 1 வருஷமா சாப்பிட்றேன். நல்லா இருக்கு, என் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. எல்லாம் ஒரு 100 பேர் சாப்பிட்றாங்க. இல்லை, நான் லைன்ல வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஒன்றும் கிடையாது, எதுவுமே சொல்ல கிடையாது. மிக்க மகிழ்ச்சிங்க. 4 பவுன் சாச்சா நல்லா இருக்கு சார். நான் சின்ன சித்திரை ஸ்ட்ரீட்டில் இருக்கேன். நான்
சாருடைய அக்கௌண்டன்ஸ் எப்படி வந்துச்சுன்னா 2021 கொரோனா பீரியடில் எனக்கு அக்கௌண்டன்ஸ் கிடைச்சது. ஸோ நான் என்ன பண்ணேன், அன்னிலேருந்து நான் வந்து ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட சார் 15 வருஷமாக இந்த சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆரம்பத்தில் ஒரு 20 பேர் 30 பேருங்கிறத ஆரம்பித்து இன்னி தேதிக்கு ஒரு 700 பீப்புளாக அவர் டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே கவர் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து செல்ஃப்லெஸ் சர்வீஸு. இஸ் ஏ ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன். அவர் காலையில் வாரத்தில் 4 நாள் அவருக்கு இந்த பர்பஸுக்கே போயிடுது. பர்சனல் வேலையெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு, ரெஸ்டெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு சோஷியல் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காரு வித்தவுட் எனி கமர்ஷியல் மோட்டிவ். அதுதான் இங்கே குறிப்பிடத்தக்க. லாபத்தை எதிர்பார்த்து எதுவும் பண்ணுறது இல்லை. சொல்லப்போனால் அவர் கை காசை போட்டு அவர் வந்து இந்த நல்ல காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு நான் 5 வருஷமாக சாருக்கிட்ட பேட்டர்னாக இருக்கேன். நான் அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு போய் ஒரு 10 பேருக்கு லோக்கலாக இங்கே சின்மயா நகர் சித்திரை ஸ்ட்ரீட்டில் இருக்கிற லேபர்ஸுக்கு நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது கிடையாது சாரு. நல்ல சாப்பாடு போடுறாங்க. சாப்பாடு வந்து வெரைட்டிஸ் போடுவார். ஒரு நாளைக்கு லெமன் ரைஸ், ஒரு நாளைக்கு புளி சாதம், ஒரு நாளைக்கு தக்காளி சாதம், ஒரு நாளைக்கு சாம்பார் சாதம், ஒரு நாளைக்கு புதினா சாதம், இப்படி வெரைட்டி. ஒரு நாளைக்கு வெஜிடபிள் ரைஸு, இப்படி வெரைட்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அளவு சாப்பாடுன்னா உங்களுக்கு அவர் கொடுக்குற அளவே ஒரு ஆள் சாப்பிட்டாலே போதுமானதாக இருக்கும். தோ இட் இஸ் லிமிட்டட். பேக்கெட்டில் போடுறாரே தவிர அது வந்து சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும். யூ கேன் சே இட் இஸ் லிமிட்டட் கம் சாட்டிஸ்ஃபையிங் குவான்டிட்டின்னு சொல்லலாம். அது மாதிரி பண்ணார். அப்போ இதுக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணுவார், டியூஸ்டே அன்னைக்கு கேசரி சப்ளிமெண்ட் பண்ணாருன்னா தேர்ஸ்டே அன்னைக்கு சக்கரை பொங்கல் போடுவார். ஸோ இந்த மாரி நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து மெயினாக என்ன அப்படின்னா, எனக்கும் முதல்ல தெரியல. கேஷுவலாக இந்த பக்கம் எவ்வளோ நாள் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் நான். இந்த டைமு எதாச்சுமா ஒரு நாள் பார்த்தா இங்கே ஒரே கூட்டமாக இருக்கேன். என்னன்னு பார்த்ததுக்கப்புறம் பார்த்தா பீப்புள் வரிசையில் என்னென்னு வாங்கிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த போர்டு இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் தான் இதுக்கு வந்து நமக்கு ஒய்டாக தெரிய ஆரம்பித்தது. அது ஸோ நானும் கிட்டத்தட்ட ஒரு 4.5 இயர்ஸாக சாருக்கிட்ட வந்து நான் வாங்கிட்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் பண்ணிக்கிறது சார் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோடு இருந்து இந்த பணி சிறக்கணுங்கிறது தான் என்னுடைய ப்ரேயர். இங்கே பார்த்தீங்கன்னா 2009 இவர் கூடிய தான் இருக்காது. எங்கெங்கெல்லாம் வர்றாங்க வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கோயம்பேடு மார்க்கெட்லேருந்து சின்மயா நகர், இங்கே ரோட்டில் வேலை செய்கிறவங்க, ரொம்ப வெளியிலேருந்து நிறைய பேர் வருவாங்க. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் எத்தனை பேர் வருவாங்க? இப்போ 300 பேர் வருவாங்க. 300 பேருக்கு சாப்பாடு இருக்கும். இருக்கும். 300க்கு அதிகமாக வந்துருக்காங்க. அதிகமாக இருந்தாலும் சாப்பாடு இங்கே இருக்கும். எப்போ கொடுத்துருவாங்க. எப்போ வந்தாலும் இருக்கும். எப்போ வந்தாலும். இது நாங்கள் வெளியில் வேற சப்ளை பண்ணுறோம். இங்கேருந்து இல்லாமல் வெளியில் டொனேட் பண்ணுறோம் இல்லைங்களா, அவங்க சப்ளை தனியாக இது பண்ணிடுவாங்க. யாராவது இந்த பக்கம் போனவங்க கூப்பிட்டு பாராட்டிருக்காங்களா? நிறைய பேர் பாராட்டிக்கிறாங்க. அவங்களே பார்த்து எதனா அவங்க வீட்டில் எதனா ஒரு விசேஷம் எதனா இருந்தால் கூட அவங்க டொனேட் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து நிறைய பொருட்கள் தேவைப்படும். அன்னதானம்ன்றது சாதாரணமாக போகிறது. ஆனால் டொனேட் பண்ணுறாங்க. அதான் அவங்க வீட்டில் விசேஷம், பர்த்டே, கல்யாண நாள், அது மாதிரி தான் அவங்க டொனேட் பண்ணுவாங்க. இன்னைக்காவது சாதம் 10வது போனதுப்பா? அதுலாம் இல்லை. சாப்பாடு 10வது போகிறதுலாம் இல்லை. இங்கே டைமிங் தான் ஒரு 10-10:30 வரையும் ஒரு இருப்பாங்க. அந்த டைமிங்கோட நாங்கள் முடிச்சுட்டு நாங்கள் ஒரு தனித்தனியாக ஒர்க் பண்ணுறோம். நாங்கள் அதை முடிச்சிடுவோம். எந்த இடத்துல இருக்குங்க? சென்னையில் விரும்பாக்கம் விநாயகர் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. இந்த குழந்தை சர்ச்சுக்கு இல்லைங்களா, எப்படி வரணும்? கோயம்பேடுலேருந்து வரும்போது கோயம்பேடுலேருந்து காளியம்மன் கோயில் ஸ்ட்ரீட்டில் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டீங்கன்னா சாய் நகர் வரும். சாய் நகருக்கு லெஃப்ட் சாயலிகிராம் ரோடு போவோம். அதுக்கு குழந்தை சர்ச்சு இருக்கும். அது பக்கத்துலேயே தான் இருக்கும். என்ன கேட்டால் இங்கே அன்னதானம், அந்த சாய் சங்கர் அன்னதானம் செய்வது என்னதான் சொல்லுவாங்க. யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. இந்த சைடில் இருக்கிற யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. என் பேர் ராஜகோபாலன். நான் வந்து சின்மயா நகரில் இருக்கிறேன். சார் வந்து 2009 இருந்து அன்னதானம் வழங்கி கொண்டு இருக்கிறார். அது வந்து யாருக்கு ஏழை எளியோர்கள் எல்லாருக்கும் வழங்கி கொண்டிருக்கிறார். இது வந்து பொருளாதார உதவிகள் வந்து நண்பர்கள், அன்பர்கள், அப்புறம் வந்து வீட்டு விசேஷங்கள் இதுக்கு கொடுக்குறது. அதனால் அவங்கெல்லாம் டொனேட் பண்ணுவாங்க. பொருள் உதவி பண்ணி இது பண்ணுவார். இதுவரையிலும் யாரும் எந்த விதமான குறைகளும் சொல்லவில்லை.
இதை நடத்தி கொண்டிருப்பவர் திரு மோகன் அவர்கள். வணக்கம், என் பேர் மோகன். நான் வந்து 2009 ஆரம்பித்தேன். இது நான் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அங்கே இருக்கும்போது ஆரம்பித்தேன். எதனால இதை ஆரம்பிக்கணுன்ற எண்ணம் வந்தது? ஆரம்பிக்கணும் என்னை வந்து என் டாக்டருக்கு வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் ஆகிட்டு ஏஜிஎஸ் ஆஃபீஸில் வேலை கிடச்சிது. சரி, கடவுளுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். நான் வந்து அப்போ வந்து சாய்பாபா டிவோட்டி. அப்போ வந்து நான் சரி ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு 3 கிலோவில் ஆரம்பித்தேன். இன்றைக்கி வந்து 65 கிலோவில் போடுது. கிட்டத்தட்ட 1500 பொட்டலம் வருது. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஆஃபீஸ் வந்து கிண்டியில் ஒர்க் பண்ணும்போது இங்கேருந்து சமைச்சு கொண்டு போவேன், வழியெல்லாம் கொடுப்பேன். அங்கே உள்ள ஐடி பசங்களெல்லாம் கொடுப்பேன். அப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நான் இங்கே ஆரம்பித்தேன். அதிகமாக போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நிறைய கூட்டம் வந்துச்சு, கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. என்னென்ன சாப்பாடு போடுறீங்க? சாப்பாடு வந்து புளி சாதம், தக்காளி சாதம், பிரிஞ்சி சாதம், சாம்பார் சாதம், சாம்பார், புதினா, இந்த மாதிரி வெரைட்டி ரைஸாக போடுவேன். ஒயிட் ரைஸ் கிடையாது. வெரைட்டி ரைஸ் தான். ஆமாம், இது எனக்கு வந்து 2000 ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் நான் எப்படி இதை வீட் அவுட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு 2017 ரிட்டையர்ட் ஆகிட்டேன். 2009 ஆரம்பித்தேன், 2017 ரிட்டையர்ட் ஆகிட்டேன். ரிட்டையர்ட் ஆகும்போது இது எப்படி நம்ம பென்ஷன் வாங்க போகிறோமே, இது எப்படி மீட் அவுட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது ஒரு நாள் காலையில் ஒரு 4 மணிக்கு காஞ்சி மகா பெரியவர் வந்து என் கனவுல வந்தார். வந்து இங்கே வாசலில் நின்னார். நின்றுந்த உடனே நான் வந்து அவர் காலை கட்டி பிடிச்சிட்டேன். கட்டி பிடிச்சதுக்கப்புறம் அவர் என்னை பார்த்து தோலை தொட்டு எழுப்பி விட்டு என்னை பார்த்து 2 கையிலையும் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு மறைஞ்சிட்டார். அவர் மறைஞ்ச உடனே எனக்கு தூக்கம் வரல. இவர் ஏன் வந்தார், எதுக்கு வந்தார் அப்படின்னு யோசனை பண்ணியிருக்கும் போது அடுத்த நாள் காலையிலேருந்து எனக்கு ஜனக்கல்யாண் சொல்லிட்டு மாடம்பாக்கத்தில் இருக்குது. அதில் சாய்ராம் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். சாய்ராமும் ராமராமும் 2 பேர் இருக்காங்க. அவங்க தான் ஃபோன் பண்ணாங்க, உங்கள் அன்னதானத்தை பார்த்து. எத்தனையோ பேர் போறாங்க, யாராவது உங்களை கூப்பிட்டு பாராட்டிருக்காங்களா நீங்க பண்ற சேவையை? ஃபோனில் பாராட்டியிருக்காங்க, நேரில் வந்து பாராட்டியிருக்காங்க. இவர் குப்புசாமி ஐஏஎஸ் ஒருத்தர் இருந்தார், எம்ஜிஆர்கிட்ட செக்ரட்டரியாக இருந்தார். அவர் சிஎம் ஜெயலலிதா கூட இருந்தாருன்னு சொல்கிறாங்க. அவர் ஒரு நாள் நேரில் வந்து பாராட்டி போனார். சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு பாராட்டி போனார். எனக்கு வந்து பெருசாக உதவி செய்கிறது இந்த ஜனக்கல்யாணம் தான். அவங்க வந்து காஞ்சி பெரியவர் ஆரம்பித்த பிடியரிசி திட்டத்திலேருந்து அரிசி எனக்கு கொடுக்குறாங்க. மாதம் வந்து ஒரு 500 கிலோ கொடுக்குறாங்க. அரிசி, பருப்பு, வெல்லம் இதெல்லாம் வருஷமா இந்த சேவை பண்ணிட்டு இருக்கீங்க? 17 வருஷம். 17 வருஷம். ஆமாம், இப்போ தான் ஒரு 10-12 வருஷமாக தான் அதிகமாக செய்கிறோம். அங்கீகாரத்தை பற்றி நாங்கள் அது கவலையாக படுறது கிடையாது. நம்ம பிரியப்பட்டு செய்கிறோம், அது பாட்டு வளர்ந்துச்சு. இன்றைக்கி இன்னும் முடிஞ்ச வரையிலையும் செய்வோம். எங்கள் இப்போ காஞ்சி பெரியவர் எனக்கு சப்போர்ட் பண்ணின்னு இருக்கிறாரு. பெரும்பாலும் அவங்க தான் பண்ணின்னுக்கிறாங்க. இதை பார்க்குறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன மாதிரி நீங்களும் செய்யணும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி நீங்களும் ஒரு குரூப்பாக சேர்ந்து இப்போ என்னை பார்த்து ஒரு 3 பேர் செய்கிறாங்க. வேலை செய்கிறல வெங்கடேசன் சொல்லிட்டு ஒருத்தர் செய்கிறாரு. அன்னதானம் போடுறதுனால என்ன மாதிரியான பலன்? அன்னதானம் பண்ணுறதுனால நிறைய பலன் இருக்குது, அதை ஒன்றும் சொல்ல முடியாது, அது பெரியவங்க தான் சொல்லுவாங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது பலன் கிடைச்சிருக்கா? இல்லை, நல்லாயிருக்கும். அன்னதானம் பண்ணால் நல்லா நிம்மதியாக தூங்குகிறோம், நல்லா சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. நைட்டு படுத்தாக்க 4 பேர் ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் தூங்குகிறோம். அந்த மாதிரி குடும்ப வட்டத்தில் இந்த மாதிரி விஷயத்தை பண்ணுறதை பற்றி என்ன பேசிக்கிறாங்க? நல்லதாக பேசிக்கிறாங்களா? நல்லதான் பேசிக்கிறாங்க. எப்படி பண்ணுறாரு தெரியல, இவ்வளோ நாள் பண்ணுறாரு, ஏன் பண்ணுறேன்னு யாராவது கேட்குறீங்களா? ஏன் பண்ணுறேன்னு கேட்கல யாரும். நானாக சொல்கிறது, எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு, நான் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு கடை யாராவது சொல்லியிருக்காங்களா? பண்ணாதானே யாரும் சொல்லல. நல்லா பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் வந்து இன்னொரு என் நண்பர் இருக்கார், டாக்டர் முத்தையான்னு சொல்லிட்டு, பக்கத்தில் தான் இருக்கார். அவரு தான் எனக்கு காஞ்சி பெரியவரை பார்க்கறதுக்கு கூப்பிட்டு போனார். அவர் தரிசனம் முடிஞ்சு பின்னாடி நான் போய் நின்னேன், காஞ்சி பெரியவரை பார்த்தேன்.
அவர் 2 கையாக ஆசீர்வாதம் பண்ணார். அப்பயே அவர் முடிவு பண்ணிட்டார் போல இருக்கு, இவனுக்கு இந்த வேலையை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அவரால் தான் அவர் ஏற்படுத்திய பிடிஎஸ்சி திட்டம் தான் இங்கே வந்து அரிசியாக வருது. இங்கே பக்கத்தில் கிருஷ்ணசாமின்னு ஒருத்தர் இருக்கார், சாய்நகர் நடேசநகர் ஃபுல்லாக அவர் பார்த்து அரிசியை வாங்கிட்டு கொண்டாந்து கொடுப்பாரு. அப்புறம் கோடம்பாத்தில் அவர் பேர் சந்திரசேகர்னு ஒருத்தர் இருக்கார், கோடம்பாக்கம் ஏரியாவில் கலெக்ஷன் பண்ணி கொடுப்பாரு. அப்புறம் குமரன் காலனி வடபழனியில் சூரிய நாராயணன் ஒருத்தர் இருக்கார், அவர் மாதம் மாதம் கலெக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கெல்லாம் வந்து ஹெட் ஆஃபீஸ் வந்து ஜன கல்யாண் மாடம்பாக்கம், அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்களால தான். என் பேர் டி மோகன் தனபால். ஃபோன் நம்பர் வந்து 9841412 வணக்கம், என் பேர் ராமசுப்ரமணியன். 2009லேருந்து மோகன் எனக்கு பழக்கம். கிட்டத்தட்ட 16-17 வருஷமாக இந்த அன்னதானம் போயிட்டுருக்கு. எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை எல்லாத்தையும் வசூல் பண்ணி கொடுக்குறது, அப்புறம் அன்னதானம் சாப்பாடுகள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, இந்த மாதிரி உதவிகள்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஜன்கல்யாண் ஒரு முக்கியமான சப்போர்ட் பண்ணி நிறைய நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன்ஸு அரிசி கொடுக்கறதுலேருந்து அந்தந்த லொக்கேஷனில் ஆர்கனைஸ் பண்ணி எல்லார்ட்டேருந்தும் அரிசி பருப்பு எண்ணெய் இதெல்லாம் வசூல் பண்ணி அண்ணன்ட்ட கொடுக்குறது, அது எங்களால் முடியும் போது நாங்கள் போய் எடுத்து வந்து கொடுக்குறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த தொண்டு அப்படிங்கிறது ரொம்ப மகத்தான ஒரு அன்னதான சேவை. இந்த ஏரியா மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லை, அண்ணன் அடிக்கடி சொல்லுவார், நம்ம சமைக்க ஆரம்பிக்கும் போது அன்னைக்கு என்ன டேஸ்ட்டுங்கிறது எனக்கு தெரியாது, என் கையில் இல்லை, எல்லாம் அந்த சாய்பாபாவும் பெரியவாளுடைய அனுகிரகம் தான் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். அதாவது உப்பு நம்ம வந்து ரெகுலராக ஒரு கேட்ரிங் பண்ணி சமைக்கக்கூடிய நபர் கிடையாது. அவர் பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு எவ்வளோ அரிசி, அன்னைக்கு என்ன பக்குவம், அந்த உப்பு போடுறது, அதெல்லாம் வந்து அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் எந்த குறையும் இல்லாமல் பெரியவா அனுகிரகத்திலையும் சாய்பாபா அனுகிரகத்திலையும் நல்லபடியாக போயிட்டுருக்கு. எங்களால் முடிஞ்ச உதவிகள் நாங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய மக்கள்லாம் இதை பார்த்து அவங்கவுங்க வந்து சப்போர்ட் பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது வந்து எல்லாராலையும் ஈஸியாக எடுத்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஊர் கூடி தேர் இருக்கணும்னு சொல்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் 10 பேர் வரைக்கும் இதில் இன்வால்வ் ஆகி சமையல் பண்ணுறதுலேருந்து வசூல் பண்ணி கொடுக்குறதுலேருந்து அதுக்கப்புறம் அரிசி பருப்புலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறதுலேருந்து எல்லாருமா சேர்ந்து நிறைய உதவிகள் பண்ணி நல்லபடியாக அது போயிட்டுருக்கு. இது நல்லபடியாக போயிட்டுருக்கு. இது தொடர்ந்து நல்லா போயிட்டுருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். இதில் வந்து முக்கியமாக வந்து வாலண்டியர்ஸ் நிறைய தேவைப்படுது. அவருக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து மக்கள் இங்கே வேலை செய்கிற மக்கள் வந்து வெளியூர் போகிறது இல்லை லீவ் எடுக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்கவுங்க அந்த வேலையை நிற்கக்கூடாது. ஏன்னா அன்னைக்கு மக்கள் வந்து வெயிட் பண்ணுவாங்க. ஒரு 500 பேர் 1000 பேர் வந்து சாப்பாடு இல்லைன்னு வந்து போயிடக்கூடாதுங்கிறதுல அவர் ரொம்ப கன்சர்ன்டாக இருப்பார். ஏன்னா இது எல்லாருக்குமே இந்த ஏரியாவில் தெரியும். ஓரளவுக்கு ஒரு நாள் இல்லைன்னா கூட அவங்களுடைய ஃபீலிங் வருத்தம் அப்படிங்கிறது, அதாவது சாப்பாடு ரொம்ப முக்கியம் இல்லையா எல்லாருக்கும். அதனால அந்த காரியம் தடைபடக்கூடாதுங்கிறதுனால வாலண்டியர்ஸ் நிறைய இதுக்கு தேவைப்படுது. அவங்கவுங்க இதை பார்க்குறவங்க யாராவது முன் வந்து காலையில் 3 மணிக்கு 2:30-3 மணிக்கெலாம் காய்கறி கட் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையும் அரிசி களைஞ்சி போடுறது, நிறைய வேலைகள் இங்கே அவங்களால முடிஞ்ச வேலைகள் இங்கே வந்து செஞ்சு கோஆப்ரேட் பண்ணால் எல்லாருக்கும் அதாவது பெரிய உதவியாக இருக்கும். இப்போ இந்த சாய் சங்கரா அன்னதான சேவை மையம் அப்படிங்கிறது எந்த ஒரு விளம்பரமும் இல்லாமல் தொடர்ச்சியாக ஒரு 16-17 வருஷமாக போயிட்டுருக்கு. அப்படின்னா எல்லாமே இறையோட அனுகிரகத்தால் மட்டும்தான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம். நான் ஒரு மாற்றுத்திறனாளி இருந்தும் இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குதுன்னா எனக்கே பெரிய சந்தோஷமாக தான் இருக்குது. கடவுள் என்கிட்ட இந்த பொறுப்பு கொடுத்துருக்காரு. நல்லா இருக்கிறவங்க செய்யுங்க, நல்லா செய்யும். என்னாலே இது செய்ய முடியுது. உங்களால முயற்சி பண்ணலாம், உங்களால முடியும். நீங்கள் ஒருத்தராக செய்யலாம், ஒரு 4 பேரை செஞ்சு 4 பேருக்கு உதவி செய்யுங்க. வெப் நியூஸ் பாருங்க, நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.